ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க காதலிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானவங்க, அல்லது உங்க கணவன் மனைவியோ இல்ல உங்க உயிருக்கு உயிரான நண்பர்கள் யாரா இருந்தாலும் திடீர்னு உங்க 2 பேருக்குள்ளார அவங்களோட அக்கறை உங்க மேல குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரியா பேசுறதில்ல, சரியா பாசம் காட்டுறதில்ல. இன்ஃபேக்ட் நீங்க மெசேஜ் பண்ணாதான் அவங்க மெசேஜ் பண்றாங்க, நீங்க கால் பண்ணாதான் அவங்க பேசுறாங்களே, அவங்களா உங்க ஞாபகம் வர மாட்டேங்குது, அவங்களா உங்களுக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு உங்களோட எண்ணமே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் நீங்க பண்ணீங்கன்னா வித்தின் 21 டேஸ்க்குள்ள மிகப்பெரிய அளவு மாற்றமே கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, நாங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம், இப்போ அவங்க வந்து எங்க கூட பேசுறதே கிடையாது, எங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்டே ஃபுல்லா கட் ஆயிருச்சுங்க அப்படின்னா 21 நாள்ல பத்தாதுங்க. இட்ஸ் டேக் அ டைம். கூடவே அதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள ப்ராப்ளம் ரொம்ப பெரிய லெவலாகி நீங்க தெரிஞ்சிருந்தாலுமே திருப்பி நீங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்றதை ப்ராப்பராக கேளுங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆரம்ப நிலையில இருக்கு அப்படிங்கிறவங்க யாரா இருந்தாலும், பிரச்சனை வந்து ஆரம்ப நிலையில தான் இருக்குன்னா கண்டிப்பா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு பேப்பரு, ஒரு சிகப்பு கலர் பேனா, ஒரே ஒரு பச்சை பென் எடுத்துக்கோங்க. இது நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறையில ஆரம்பிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வளர்பிறையில உங்களோட ஜாதக, அதாவது உங்க ராசியில வந்து சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நாளா பார்த்துக்கோங்க. இந்த நாள்ல இது நீங்க பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிருங்க. குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பூஜை அறையிலே உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது சிகப்பு நிற பேனால ஃபர்ஸ்ட் அவங்களோட பேர் எழுதுங்க. அவங்களோட பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேர் வந்து மணினா மணின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பேனால 14 70 19 2, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 69 21 45 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே சிகப்பு கலர் பேனால உங்களோட பேர் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இதை அப்படியே மடிச்சு அதோட 4 சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன அத்தர் இல்லாட்டி வாசனையான ஏதாவது சந்தன அத்தர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அத்தர் கூட நீங்கள் தேக்கலாம். அத்தர் தேய்ச்சிட்டு அதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு மனதார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கடவுள், நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட பேரை சொல்லி இந்த மாதிரி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை முழுமையாக தீர ஆரம்பிச்சு அவங்க பழையபடி எனக்கு வேணும், என் மேலே எப்படி பாசமா இருந்தாங்களோ அதே அன்போட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு உங்க பிலோக்குள்ள வச்சுட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, 14 70 19 2 69 21 45, இது எல்லாமே கிராப்போவி நம்பர். இந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள சொல்லிட்டே தூங்கிருங்க. இதே போல தொடர்ந்து 21 நாள் நீங்க பண்ணிட்டு வரணும். 21 நாளுக்குள்ளாரையே அவங்க கிட்ட மாற்றம் தெரியும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மாற்றம் தெரியலீங்க, கொஞ்சம் முதல்ல இருந்து இப்ப பெட்டர் ஆயிட்டாங்க, ஆனா ரொம்பலாம் பேசுறது இல்லைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகைன் புது பேப்பர்ல திருப்பி 21 நாள் பண்ணுங்க. இந்த பழைய பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேப்பருக்கு நடுவில் ஒரு கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு நல்லா மடிச்சு ஓடக்கூடிய தண்ணீர்லயோ அல்லது நெருப்பை வச்சு எரிச்சிருங்க. அது பச்சை கற்பூரத்தை தான் எரிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து புது பேப்பர்ல இதே மாதிரி பண்ணுங்க. இல்லைங்க எங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகி நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்க குறைஞ்சது ஒரு வருஷமாவது நீங்க பண்ணணும். அப்பதான் வேலை செய்யும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மனதில் உங்க மேல இருக்கக்கூடிய அன்பை திருப்பியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும். இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இதை நீங்க டெய்லி நைட்டு வந்து ஒரே நேரத்தில் நீங்க படுத்து தூங்கணும். கம்பல்சரி நைட்டு தூங்கணும். நைட்டு நீங்க தூங்கும்போது இந்த நம்பரை நினைச்சிட்டு தான் நீங்க தூங்கணுமே. இந்த நேரத்தில் மொபைல் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறது இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க ஒரு 10 மணிக்குள்ளார பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அதே போல நைட் வந்து ஒரு 9 மணிக்கு மேலேயே மொபைலை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா மொபைலில் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். அந்த ரேடியேஷனால உங்க மூளை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அஃபெக்ட் ஆகும். அதனால இது பெருசாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். இது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகணும், எனக்கு நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலோட நிறுத்திக்கோங்க. இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக இதாயிட்டாங்க, ஒரு வருஷம் நான் பண்ணுறேன், இன்னும் ஏதாவது எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அடுத்த டிப்ஸ் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட் மியூசிக்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். சப்ளிமெண்ட் மியூசிக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 300 ரூபாக்குள்ள உங்களுக்கு ஒரு விலை கொஞ்சம் ஏற்றிட்டாங்க, 300 ரூபா ரேட் வருது. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் ஸ்டோரில் வித்துட்டு இருக்காங்க. சப்ளிமெண்ட் மெசேஜ், பைனரல் மியூசிக்னு தேடினீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே பேசுற மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் பைனரி மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸையே ஹெர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு மியூசிக்ல கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க வாய்ஸ் அதுல கேட்காதவங்களுக்கு, ஆனா சில டைம் ரொம்ப மைனூட்டா கேட்கறப்ப மைண்டா உங்க வாய்ஸ் உங்களுக்கு புரியும், ஓகே நம்ம பேசின வாய்ஸ் தான் அப்படின்னு. ஆனா அது கஷ்டம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு, ஏன்னா அந்த ஹெர்ட்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்காது. அதனால இதை நீங்க தொடர்ந்து கேட்டு வரணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 hours ஆகுது கேட்கணும். இதை நீங்க கண்டினியூவா கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது இதை எனக்கு
இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா உங்கள் மேலே உள்ள தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிரச்சனையில் உங்கள் மேலே உள்ள தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு அவங்க மேலே உள்ள கோபத்தை மறந்துடுங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க மேலே கோபம் நிறையா இருக்கும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இதை மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த கோபத்தில் இருந்தீங்கன்னா அது இன்னும் உங்களை ரொம்ப பாதிக்கும். அதனால் கோபத்தை ஃபுல்லாக டோட்டலாக நிறுத்திட்டு அது போல் நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க என் மேலே நல்ல அன்பு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்கள நல்லபடியாக எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்ப வேகமாக வேலை செய்யும். இந்த மூணையுமே நீங்கள் இது கூட சேர்க்கலாம். இது கூட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த வேர்ல்டுலேயே எனக்கு தெரிஞ்சு 90% எல்லா செலிபிரிட்டியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் இது கூடயே சேர்ந்து பண்ணலாம். அதுதான் விஷுவல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாகவே மாறும். அந்த விஷுவலையும் இது கூடயே சேர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஒரு வீடியோ போல் ரெடி பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது போல் ஒரு வீடியோ போல் விஷுவல் பண்ணிக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும், இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும், இதை பண்ண ஆரம்பிக்கணும், இதை எழுத ஆரம்பிக்கணும். நான் சொன்ன எல்லாமே ஒன்றா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அது பர்மனெண்ட் ரிசல்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா உங்கள் தவறுகளை நீங்கள் மறந்து மன்னிச்சுட்டு இனிமேல் நீங்கள் தவறு பண்ணாமல் பண்ணும்போது இதற்கான பலன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் திரும்பி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேப்பரில் வந்து இந்த எழுதுறதை பண்ணிட்டு வரணும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து 21 நாளைக்கு ஒரு தடவை மாற்றி புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து சப்ளிமெண்ட் மியூசிக்ஸ். சப்ளிமெண்ட் மியூசிக் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மனசில் வந்து உங்களோட எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பேப்பரில் எழுதும்போது அவங்க மனசில் உங்களுடைய அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மியூசிக் கேட்கும்போது உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ இது செகண்டாக உங்களுக்கு வேலை செய்யும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. விஷுவல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றாவே இருக்கும். அந்த மாதிரி விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விஷுவலேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டுமே உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். கண்களை மூடிக்கிட்டு எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்கிட்டு காட்சிப்படுத்திட்டு அந்த வாழ்க்கையில் வாழ ஆரம்பிங்க. ஃபோர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க மேலே உள்ள தவறுகளை நீங்கள் முதல்ல மறக்கணும். அவங்க மேலே உள்ள கோபம் எதுவாக இருந்தாலும் மறந்துடணும். அந்த கோபத்தை விட்டு முடிங்க முதல்ல. பிகாஸ் உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மேலே உள்ள தவறுகளை நீங்கள் மன்னிக்கணும். இல்லை அவங்க எனக்கு அந்த துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மனசை பொறுத்தளவுக்கு அவங்க நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின் போது அவங்க உங்களுக்கு வேண்டான்னு பிரித்து தான் வைக்கும். அவங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களோட நல்ல விஷயங்கள் நினைங்க. நான் சொன்ன எல்லாமே பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப 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 வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப வேகமாக வேணும் அப்படின்னா இந்த நாளையுமே ஒன்றா பண்ணலாம். இது எல்லாமே ஒரு மிங்கிளான மாதிரியான ஒரு மெத்தட் தான். அதனால ஒரே ஒரு மெத்தட்ஸ் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்காம இந்த நாளையுமே ஒன்று சேர்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும், சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைக்கும். நார்மல் ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும், அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பராக பண்ணுங்கள்.